அனைவருக்கும் வணக்கம். என் பேர் KST கிரிபிரசாத். நான் ஒரு வழக்கறிஞர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிங்காநல்லூர் சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்த எங்களோட தளபதிக்கு ரொம்ப நன்றி. எங்கள் பொதுச் செயலர் அண்ணன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இங்கே நிறையா மக்களை சந்திக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. அது தளபதியால் மட்டும் தான் கொடுக்க முடியும்னு மக்கள் நம்புறாங்க. கண்டிப்பாக தளபதி தான் அடுத்த முதலமைச்சர். இது எந்த மாற்றமும் கிடையாது. மக்களுக்கு அடிப்படை வசதி நிறைய இடத்துல இல்லைன்னு சொல்றாங்க. நாங்கள் வந்தால் கண்டிப்பாக அது என்னென்ன தேவைகளோ பூர்த்தி செய்ய அத்தனை நடவடிக்கை எடுப்போங்கிறத சொல்லிக்கிறோம். தலைவர் வராரா பிரச்சாரத்துக்கு? கண்டிப்பா தலைவர் வருவாரு. சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி கண்டிப்பா வருவார். நான் ஒரு வழக்கறிஞர். இது வரைக்கும் கிளைண்ட்டுக்காக கோர்ட்ல நான் பேசிட்டு இருந்தேன். இனிமேல் சிங்கநல்லூர் சட்டமன்ற மக்களுக்காக நான் அசம்பிளியில பேச போறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தளபதி சொல்ற மாதிரி எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. 2 ஆட்சியும் நீங்க பாத்துட்டீங்க. 2 கட்சியும் மாறி மாறி வந்துருச்சு. எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்க என்ன பண்றோம் கூட நீங்க பாருங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க மக்களே. போன முறை அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. களத்துல எப்படி இருக்கு? தளபதி அடிக்கடி சொன்ன ஒரே விஷயம், போட்டியே திமுகக்கும் டிவிகேக்கும் மட்டும்தான். அதிமுக ரேஸ்லயே கிடையாது. அவங்களை பத்தி நீங்க கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்க கண்டிப்பா ஜெயிக்க தான் போறோம். மெஜாரிட்டியோட தளபதி ஆட்சி அமைப்பார். முதலமைச்சர் அவர் தான். எந்த மாற்றமும் கிடையாது. அவ்வளோதான் சார். முடிஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சு சார். சார் நீங்கள் உட்காந்து